அது எப்படிடா வீணா போவோம்? கார்த்திகே, பரீட்சை வர 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 நீ படிச்சதெல்லாம் மறந்துடாம திரும்பி 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 அதே படிச்சுக்கிட்டு இரு. சரியா? எங்க படி பாப்போம். உண்மைதான்டா. படி படி. நீ நல்லா படிக்கிறதுக்கு நான் வேணுமா என்னோட கனெக்ஷன் கொடுக்கட்டா? டேய், கனெக்ஷன்லாம் வேணாம்டா, நான் இப்பவே படிக்க ஆரம்பிக்கிறேன். சரி, படி படி. டேய், இதுலயும் கனெக்ஷன் போட்டிருக்குடா. கனெக்ஷனா? என்னோட புக்குடா, படி படி. வேணாம், எனக்கு கனெக்ஷனே வேணாம். ஹாய் சிதா. ஹே செல்வா. உனக்கு ஒரு gift வாங்கிக்கிறேன். ஹே, என்ன செல்வா? என்ன விசேஷம்? இல்ல, நேத்து ஷாப்பிங் போயிருந்தேன். உனக்கு எதை வாங்கணும்னு தோணுச்சு. அதான் பார்த்தேன், இந்த பேன் அழகா இருந்துச்சு. அதான் வாங்கிட்டேன். செல்வா, இந்த பேண்ட் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் என் மேல காட்டுற அக்கறை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுதா, நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். அதான் எங்க எல்லாத்துக்கும் ஆசை. உனக்கு வேற உதவி வேணுமாலும் என்கிட்ட கேளு. சரியா? ஓகே செல்வா, கண்டிப்பா. சரி, எனக்கு டைம் ஆச்சு. நான் கார்த்திக் விச்சு போய் பார்க்கணும். உன்னை அப்புறம் வந்து பார்க்கறேன். ஓகே செல்வா. ஓகே, பை. பை. ஹாய் ரம்யா. குட் மார்னிங். மார்னிங் செல்வா. ஏனுக்கு லேட்? லேட்? நீங்க கிளாஸ் போலியா? கார்த்திக் விச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு நிமிஷம். ஒரு சின்ன கிஃப்ட். எதுக்கு? சும்மா. சும்மா? Thank you. இந்த பேனால எழுதும் போதெல்லாம் உனக்கு என் ஞாபகம் வரணும். வரும். ஒவ்வொரு எழுத்தும் எழுதும் போதும் உங்க ஞாபகம் எனக்கு சிற பிடிக்கும். பாய். வாங்கம்மா வாங்க. ஏன் லேட்டு? எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கு தெரியுமா? சாரிப்பா. என்ன சாரி? வர வழியில செல்வாவை பார்த்தேன். ஏய், எத்தனை நாள் நீ லேட்டா வந்திருப்ப? ஒரு நாள் நான் லேட்டா வந்து நீ நேசுறியா? இல்லம்மா இல்ல. அண்ணாடா கரெக்டா வந்துருவியே. இன்னைக்கு ஏன் லேட்னு கேட்டேன், அவ்வளவுதான். சரி, செல்வா பார்த்தேன்னு சொன்னீங்க. என்ன சொன்ன? கிஃப்ட் கொடுத்தாரு. அன்னைக்கே கவிதை கொடுத்தாரு. அப்புறம் மிஸ் கால் பண்ணாரு. இன்னைக்கு பென் கொடுத்திருக்காரு. அப்படின்னா அவர் மனசுல நான் இருக்கேன்னு தானே அர்த்தம். பேன் கொடுத்தா உன்னை விரும்புறதா அர்த்தமா? அப்படித்தானே எனக்கு தோணும். இங்க பாரு, இது நான் பை ஒன் ஃப்ரீ ஒன்னா? எனக்கு தான் ஒரு பேன் கொடுத்துருக்கான். அப்ப செல்வா என்ன விரும்புறதா அர்த்தமா? என்னப்பா செல்வா, புரிஞ்சுக்கவே முடியல. இது பாரு ரம்யா, ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் கொடுக்குற சாதாரண கிஃப்ட் தான் இதெல்லாம். இதை போய் தப்பா எடுத்துக்கலாமா? செல்வா உனக்குனா அவன் கண்டிப்பா உனக்கு தான் கிடைப்பான். மக்கு மக்கு என்ன நீ இதான் விட்டுட்டு படிக்கிற வேலையை பாரு. போமா, அடிச்சுக்க, நல்லா அடிச்சுக்க.
ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஹலோ, நான் செல்வா பேசுறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஜன்னல் திறந்து பாரு. ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஓகே. செல்வா, நம்ம எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் சென்று வெளியே வர சொல்றான். என்னன்னு புரியலையே. வா 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 வா. உங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஏன் இங்க வர வச்சேன்? உன் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு தான் ஹாஸ்டல்ல இருந்து இங்க வர வச்சேன். ஓகே, வாங்க போலாம். வா 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 வா. Wow. Look at that. சூப்பர்ப் யா. ஓகே ஓகே, வாங்க வெளிய போய் பார்க்கலாம். Hey, வா வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Sudha. Happy birthday to you. ஹாய் சுதா. ஹாய். உன்னோட பர்த்டேக்கு என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட். தேங்க்ஸ் செல்வா. நானே மறந்து போனேன் என் பர்த்டேயை. நீங்களா இவ்வளோ அழகாக கொண்டாடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சுதா, இதெல்லாம் ரம்யாவோட பிளான். நீ அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். சுதா, உன்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் எங்க இருந்தாலும் என் கிஃப்ட் உன்னை தேடி வரும். சரியா? செல்வா, நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா செல்வா? ஹலோ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை செல்வா, நீங்க காட்டுற அன்புல எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. அது சரி, ரம்யா எங்க? எல்லாரும் ஒன்னா தான் வந்தோம். அவ லைப்ரரி போறேன்னு சொன்னா, அங்கதான் இருப்பா. சரி, நானும் லைப்ரரி தான் கிளம்புறேன். நீ வரியா? இல்ல செல்வா, நீங்க போங்க. எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் செக் பண்ற வேலை இருக்கு. சரியா? பாய். பாய். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லைப்ரரியில செல்வா பார்த்தேன். இங்க இருக்குன்னு சொன்னாரு. சரி, பிரசன்டேஷன் ரூம்ல தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ராஜெக்ட் செக் பண்ணலான்னு வந்தேன். செல்வா வந்தாரு முத. எனக்கு இந்த பர்த்டே கார்டு கொடுத்தாரு. ரம்யா, நேத்து நீ என்னை வீட்டுக்கு கூப்பிட்டப்ப எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. இதுக்கு முன்னாடி என் பர்த்டேய இவ்வளவு அழகா யாருமே கொண்டாடுறது இல்லை தெரியுமா? ஏய், என்ன உனக்கு நான் இது கூட செய்யக்கூடாதா? அதுக்குள்ள ரம்யா, செல்வா தான் சொன்னாரு இது எல்லாமே உன் பிளான் தானே. எல்லாருமே மெழுகுவர்த்தியை அணிச்சுதான் கொண்டாடுவாங்க. ஆனா நேத்து நீங்க எல்லாரும் என்னை விளக்கேத்தி வாழ்த்துந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரம்யா. சரி சரி, போதும். இன்னைக்கு உனக்கு பர்த்டே. என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு, வாங்கி தரேன். நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா? கண்டிப்பா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ப்ராமிஸ்? ஓகே, வா. ஏய் சுதா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன காலேஜே தேடிட்டேன். இல்ல ரம்யா, எக்ஸாம் முடிய போகுது. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. திருப்பி எல்லாரும் பிரிஞ்சு போறத நினைச்சோன்னே பயம் வந்துருச்சு. அதான் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய், இப்ப இதான பிரச்சனை? ஓகே, நான் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீ வீட்லயே வந்து தங்கிக்கலாம். நீ வீட்டுக்கு வரது நிச்சயம் அம்மா முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கோ. நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருப்போம். அப்புறம் என்ன பிரச்சனை? அதெல்லாம் சரிதான் ரம்யா. எனக்கு தெரியும் நீங்களாம் எப்பயுமே எனக்கு உதவி செய்வீங்கன்னு. ஆனா காலேஜ் படிச்சதுக்கு அப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதான் சரி. அந்த நேரத்துல நான் வந்துட்டு யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல ரம்யா. அதான் யோசிச்சு பார்த்தேன். நானும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னு
ஆசைப்படுறேன். ஏய் சுதா, ஏய், நீ யாரையாவது விரும்புறியா? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. சரி சரி சொல்லு, யார் அந்த அதிர்ஷ்டசாலி? ஆமா ரம்யா, எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் அவரும் இன்னி வரைக்கும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், அவர் தான் எனக்கு வாழ்க்கை துணைவரா வரணும்னு. எனக்கு நம்பிக்கையான கூட்டாளி ஒன்னா விட்டா வேற யாரும் இல்லை ரம்யா. இந்த விஷயத்துல நீ எனக்கு உதவி செய்வேன்னு நம்பிதான் உன்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்றேன். அவர் உன்னை விரும்புறாரான்னு தெரியல, உன்னோட குட் ஃப்ரெண்ட் வேற சொல்ற. ஏய், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒருவேளை உன் காதல சொல்ல போய் அதை அவரை மறுத்துட்டா உன் ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்காதா? இதை நீ யோசிச்சு பார்த்தியா இல்லையா? ரம்யா, நீ சொல்றது உண்மைதான். அப்படி ஒரு காதல் எங்க 2 பேத்துக்குமே இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்குமோன்ற பயத்துல அதை சொல்லாமே போயிட்டா யாருக்கு என்ன லாபம் சொல்லு? சொல்லாத காதல் செல்லாத காசை போல ஆயிரும் இல்லையா? நல்ல நேரத்துல ஐடியா கொடுத்த. இல்ல ஏன் காதலும் செல்லாத காசு போல ஆயிடுக்கும். செல்வா கிட்ட என் காதல சொல்வேன், நிச்சயமா சொல்வேன். ஏய் ரம்யா, என்ன யோசிக்கிற? இல்ல, நீதான் பேசுறேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மேல சொல்லு. மனசுக்குள்ள காதல் வந்துட்டா தைரியமும் கூட சேர்ந்தே வந்துரும், தெரியுமா? நம்ம எல்லாரும் பறவை போல பறக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா அது நடக்காது. நம்மளால நடந்துதான் போக முடியும், இல்ல கொஞ்சம் வேகமா ஓடலாம், அவ்வளவுதான். ஆனா நடக்காதுன்னு தெரிஞ்சோம் பறவைகளை போல பறக்கணும்னு ஆசைப்படுறோம் பத்தியா, அதான் காதல். காதலை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க. மேல சொல்லு. ரம்யா, மனசுல காதல் வந்துட்டா தைரியமும் கூட சேர்ந்தே வந்துரும், தெரியுமா? ஆமா சுதா, இப்ப புரியுது நீ சொல்றது உண்மைன்னு. சரி, இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கே, அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? ஏய், சீக்கிரம் சொல்லுப்பா. உன்கிட்ட சொல்லாமையா? இது என் வாழ்க்கை பிரச்சனை ரம்யா. அது வேற யாரும் இல்ல, அவரை நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அது செல்வாதான். நம்ம செல்வாவா? செல்வா, நம்ம செல்வாதான். மஞ்சு, நீ சொன்ன மாதிரி ரம்யா கிட்ட என் காதலை பத்தி சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? என்ன சொன்னா? பேசுறேன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் ஏன் கவலைய விடு, நிச்சயமா உனக்கு நல்ல பதில தான் சொல்லுவா. இருந்தாலும் மஞ்சு, கொஞ்சம் பயமா இருக்கு. என்னப்பா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? செல்வா என்ன நினைப்பாரோன்னு நினைச்சுதான். என்ன சுதா இது? ரம்யா கிட்ட சொல்லிட்ட, பிறகு செல்வா என்ன பதில சொன்னாலும் நீ ஏத்துக்க தானே வேணும். மஞ்சு, என்ன மஞ்சு 2 விதமா பேசுற? இல்ல சுதா, உன் மனசுல உள்ள காதல நீ ரம்யா கிட்ட சொல்லும்போது எவ்வளவு தைரியம் இருந்ததோ, அதே போல அவ சொல்ற பதிலையும் நீ ஏத்துக்கிறதுக்கு உனக்கு நிச்சயமா தைரியம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன், நல்லதோ கெட்டதோ. ஆமா மஞ்சு, நீ சொல்றதும் சரிதான். பரவாயில்ல, உன்கிட்ட பேசுறதுனால என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நீ சொன்ன மாதிரி இப்ப எனக்கு தேவையானது தைரியம்தான். சரி சரி, உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லபடியாவே முடியும். சரி, போலாமா? ரம்யா, எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? எதிர்பார்த்த வாழ்க்கை தான் ஏமாற்றமா போச்சு. எக்ஸாம் நல்லா தான் எழுதியிருக்கேன். நீ என்ன சொல்ற? இனிமே என்னோட லவ்வை செல்வா கிட்ட சொல்லுன்னு உங்ககிட்ட ஐடியா கேட்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே படிக்க வேண்டிய வேலை தான். புரியல ரம்யா. சுதா செல்வாவை விரும்புறாளா? சுதாக்கும் செல்வா மேல ஒரு ஆசை இருக்குன்னு தெரியாம போச்சுல. என்ன ரம்யா பேசுற? செல்வா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம
நீ ஏன் முடிவு பண்ற? 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சுதா கிட்டே ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ண போறேனோ? ரம்யா, நீ என்ன சொல்ற? தெரிஞ்சு என்ன ஆக போகுது சூர்யா? இப்ப செல்வாவே வந்து என்ன விரும்புறேன்னு சொன்னா கூட அதை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. எனக்கு சுதாவோட வாழ்க்கை தான் முக்கியம். அப்போ சுதாவுக்காக உன்னோட காதல தியாகம் செய்ய முடிவு பண்ணிட்டியா ரம்யா? இதை ஏன் நீ தியாகம் நினைக்கிற சூர்யா? நம்ம ஃப்ரெண்டுக்கு நாம செய்யற ஒரு ஹெல்ப் நினைப்போம். என்ன வளர்ற ரம்யா? சுதா சொன்னதே உன்னால ஏத்துக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப காலம் பூரா நீ எப்படி செல்வாவை மறக்க போற? இல்லப்பா, எனக்கு சுதாவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். எனக்கு இல்ல, நான் செல்வா மறந்தே ஆகணும். உனக்கு தெரியுமா சூர்யா, சுதா சின்ன வயசுல இருந்தே அவ எதையுமே ஆசைப்பட்டது இல்ல. முதல் தடவையா செல்வா ஆசைப்பட்டிருக்கா. செல்வா இல்ல அவ தாங்க மாட்டாப்பா. சுதாவோட காதலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இல்லனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அர்த்தமே இல்ல. நீ எடுத்த அந்த நல்ல முடிவு சுதா மேல இருக்கிற அக்கறை மட்டும் இல்ல ரம்யா, நீ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்குற மரியாதையும் கூட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரம்யா. கடைசி வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும். ஓகே, டபுள் ஓகே. ஹாய் ரம்யா. ஹாய் செல்வா, உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். சொல்லு ரம்யா, இந்த சண்டே நான் ஃப்ரீ. எங்க போலாம் சொல்லு. உங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போலாம். ஓகே, பாய். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. ஏய் ரம்யா என்னடா சொல்லுச்சு? டேய், சண்டே பார்க்கலாம்னு சொன்னாடா. என்னது? இன்னொரு தடவை சொல்லு. சண்டே நீ பார்க்கணும்னு சொன்னாடா. ரம்யா சண்டே, சண்டே செல்வம். டேய், இதுதான்டா உனக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ். அவளே வந்து பேச கூப்பிடுறா. இதான் சாக்குன்னு வச்சு உன் காதுல டக்குன்னு போட்டு உடைச்சிரு. டேய், இந்த சான்ஸ மட்டும் விட்ட இந்த ஜென்மத்திலும் உன் காதுல சொல்ல முடியாது. டேய் ஆமாண்டா, சொல்லிடுடா. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு எவனாவது ஒருத்தன் பத்திரிக்கையை எடுத்துட்டு வந்து, அண்ணா எனக்கு கல்யாணம், நீங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு உன் கையில பத்திரிக்கை கொடுக்க போறானுங்க. அப்பதான்டா உனக்கு தெரிய போகுது அந்த காதலோட வலி. இந்த பாரு, நாங்க சொல்றத சொல்லிவிட்டோம், நீ செய்யறத செஞ்சு போடு. டேய், அது மட்டும் இல்லடா, அந்த பிள்ளைக்காக இவன் அந்த பூ எடுத்துட்டு லோ 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 லோன்னு போயிட்டு இருக்கானே, என்னாச்சும் நடந்துச்சா? டேய், நல்லா யோசிச்சு பாருடா. வா வா வா, படு படு, மேல படு. இந்தா புடி, இது பூவா நினைச்சுக்க. மேல ரம்யா தெரியறாளா? ஆமாடா, தெரியுது. தெரியறா தானே? எங்கடா? என்ன பேசுறோமோ பேசு, நல்லா யோசி யோசி. நீயும் யோசிடா, நானும் யோசிக்கிறேன். ஐயோ, இது மட்டும் வேணாண்டா. அந்த கனெக்ஷனை மட்டும் நீ கொடுத்துறாத, நான் எப்பயாச்சும் முயற்சி பண்ணி கொடுத்துறேன். ஹாய் சுதா. ஹாய் ரம்யா. ஏய் ரம்யா, உனக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன்ல?
சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. செல்வா பாத்தியா? பார்த்தேன். சண்டே மீட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. செல்வா நிச்சயமா வருவாரு. செல்வா வரேன்னு சொல்லிட்டாரா சண்டே? கண்டிப்பா வந்துருவார்ல. நீ ஏன் கவலைப்படுற? உன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டல. நான் கவலைப்படல. செல்வா என்ன சொல்லிருப்பான்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசையா இருந்துச்சு, அதான் கேட்டேன். சரி சரி வா, நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போவோம். டேய் செல்வா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? அதான் சண்டே வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கால, அப்புறம் என்னடா? இல்லடா, அவ என்ன சொல்ல போறானே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. டேய் செல்வா, கவலைப்படாதடா. அவ உன்கிட்ட வந்து குடு 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 குடுன்னு ஓடி வந்து கிட்ட வந்து கனெக்ஷன் கனெக்ஷன் ஐ லவ் யூன்னு சொல்லுவா பாருடா. ஐயோ, அந்த இன்ப அதிர்ச்சியில நீ கடல்ல முழுகுவ பாரு. அப்படியா? நீ சொல்றபடி நடந்துச்சு வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. என் வாழ்க்கையில அந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன். ஆமாண்டா கண்ணா, அந்த நாளை நீ மறக்க மாட்ட. ஆனா எங்களோட கனெக்ஷனை புத்தூஸ் பண்ணிடுவேன். டேய் 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 டேய், உங்களை போய் நான் மறப்பேனாடா? டேய் விஜு, தமிழ் படத்து டயலாக். டேய், ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்டா. என்னடா? இதுக்கு அங்கிட்டு எவனுக்கும் நான் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன்டா. ஏன்டா? டேய், கனெக்ஷன் கொடுத்து கொடுத்து நமக்கு ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ, நமக்குன்ற வார்த்தை தூக்கிடு, உனக்குன்னு சொல்லு. டேய், ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கு தான் மஞ்சு இருக்க. ஓ ஆமாடா மஞ்சு. டேய் கார்த்திக், நீயும் மஞ்சும் இன்னும் நெருக்கமா பழக. என்கிட்ட லேட்டஸ்டா. வேண்டாயா, வேண்டாம், நானே கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். வா அடடே, கவலைப்படாத வாடா. இவன் ரொம்ப கவலைப்படுறான் அவன். டேய் டேய் ரம்யா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், எப்படி சொல்றது தெரியல. ஐ லவ் யூ ரம்யா. என்ன செல்வா சொல்றீங்க? அன்னைக்கு உங்க கூட நல்ல ஃப்ரெண்டா தான் பழகுனேன், இன்னைக்கு உங்க கூட நல்ல ஃப்ரெண்டா தான் பழகுறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல பாசம் இருக்கலாம், பரவசம் இருக்க கூடாது. இல்ல ரம்யா, உன்னை பார்த்ததுல இருந்து உன் கூட நான் கற்பனையாவே வாழ்ந்துட்டு தெரியுமா? இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் வாழலாம் நல்ல ஃப்ரெண்டா. ஃப்ரெண்ட்ஷிப்ல காதல் வரவே கூடாது. இல்ல ரம்யா, நீ என்னை புரிஞ்சுக்க மாட்ற. நீங்க சொல்றத தப்புன்னு சொல்றேன். இதுக்கு மேல நம்ம ஃப்ரெண்டா பழகுறது சரியில்லை. இனிமே உங்களுக்கு ஒரு குட் பை, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு குட் பை. ரம்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இனிமே நீங்க என் கூட உண்மையா பழகினாலும் நீங்க பாக்குற பார்வை, பேசுற பேச்சு எல்லாமே எனக்கு தப்பா தான் தெரியும். எங்க நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்க போறேன்னு உங்களால என்கிட்ட நிஜமா பழக முடியாது. அதனால இது வரைக்கும் நம்ம பழகுனத ஒரு ரயில் சிநேகிதனா நினைச்சு மறந்துடுவோம். இனிமே நம்ம சந்திக்க வேண்டாம். நோ, என் காதல நான் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். என்ன ரம்யா, பேசணும்னு சொல்லிட்டு பேசாம வர? பேசலாமே, எப்படி பேசுறதுன்னு தெரியல. என்கிட்ட பேச உனக்கு அவ்வளவு பயமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? உன்னை போய் நான் தப்பா நினைப்பேனா? நீங்க யாரையாவது விரும்புறீங்களா? என் மனசுல
நீதான் இருக்கேன்னு சொல்லுங்க செல்வா. யாரையும் விரும்புறேன்னு சொன்னா நமக்கு ஆள் இருக்குன்னு அவ காதல சொல்லாம போயிடுவா. அதனால இல்லைன்னு சொல்லிடுவோம். ஐயோ, நான் யாரும் விரும்பலையே. நிஜமா உன்னை தவிர. உங்க மனசுல யாரும் இல்ல? இல்ல ரம்யா, நிஜமா என் மனசுல யாரும் இல்ல. யாரையும் விரும்புறீங்கன்னு கேட்ட பிறகு கூட இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் சுதா காதுல சொல்றதுதான் நியாயம். சரி, இப்ப நம்புறேன். மனசுல நீதான் இருக்க. நிஜமாவே உங்க மனசுல நான் இல்லையா செல்வா? சரி, சுதா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க செல்வா? நல்ல பிள்ளை. ஏன் கேக்குற? காரணமா தான். சுதா உங்களை விரும்புறாளா செல்வா? நான் சொன்னா நிச்சயமா நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சச்சா, நல்ல வேலை. நான் அவசரப்பட்ட ஆர்வத்துல உள்ள இருந்தா நல்ல ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இழந்திருப்பேன். அவ உங்களை உயிருக்கு உயிரா விரும்புறா. உங்களே கணவராவும் நினைச்சு வாழ்றா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்காக, என்னோட புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்காக இந்த பெரிய உதவியை விட உங்ககிட்ட இருந்து நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. என்ன செல்வா பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு சுதாவை பிடிக்கலையா? அப்படி எதுவும் இல்ல. எதிர்பார்க்காத வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப சுதா கிட்ட உங்க சம்மதத்தை சொல்லிடுவா. உனக்கு சந்தோஷம்னா போய் சொல்லிடு. ஆனா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அப்புறம் தான் எங்க அப்பா கிட்ட போய் இத பத்திலாம் பேசணும். என்னது மேடம், இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? போன காரியம் என்னாச்சு? காயா பழமா? புரியல ரம்யா. ஓப்பனா கேட்டேன்பா, மனசுல யாராவது இருக்காங்களான்னு. தெளிவா இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை நான் செல்வா மனசுல இருந்திருந்தா சொல்லிருப்பாரு இல்லையா? அதான் சுதா வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமேன்னு அவனோட காதுல சொல்லிட்டு வந்துட்டேன். ஏது ஏது அவர் பாக்குற பார்வை பேசுற பேச்சு வித்தியாசமா இருக்குப்பான்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? சிரிக்காத சூர்யா. செல்வா என்னோட சம்மதத்தை சுதா கிட்ட சொல்லிட்டுன்னு சொன்னாரு. நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சுதா கிட்ட சொல்லிட்டியா ரம்யா? அந்த குட் நியூஸ் இன்னும் அவகிட்ட சொல்லல சூர்யா. சாரி ஃபார் யூ ரம்யா. ஆனா சுதாவை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. நம்மளும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சோம்ல, அதே போல அமைஞ்சிருச்சு. கண்டிப்பா செல்வா அவனை நல்லபடியா பார்த்துப்பான். என்ன? You don't worry. டேய், என்னடா இப்ப நான் மறந்தே போயிட்டோம்டா உன் விஷயம். என்னது? டேய், நேத்து போனியே, அவ 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 அவ- அவ சொன்னாலடா அவ காதல? சொன்னான், நல்லா சொன்னான் காதல. சொல்லிட்டால, அப்புறம் ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற? கல கல கலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அவ சொன்னது சுதாவோட காதல்டா. ஆ? சுதா காதலா? டேய், சுதா காதல் ஏன்டா உன்கிட்ட சொல்லணும்? அவ தாண்டா என்ன விரும்புறா. என்ன சுதா விரும்புறாளா? சரி, சுதா என்ன விரும்பட்டும். நான் உன்னதான் விரும்புறேன்னு சொல்ல வேண்டியதான்றா. முடியலடா. ஃப்ரெண்ட்ஷிப் முன்னாடி என் காதல் நிக்கிற தைரியம் இல்லடா. டேய் 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 டேய், தைரியம் இல்லைன்னு சொல்லாத. தைரியத்தை ஏற்படுத்திக்க முடியலன்னு சொல்லு. நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கடா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா முக்கியம். டேய், உன்னோட உண்மையான காதலை இழந்துட்டு
வாழ்க்கை பூரா அழுதுகிட்டு இருக்க போறியாடா? ஃப்ரெண்ட்ஷிப்காக காலம் பூரா அழுவுறது தப்பு இல்லடா. அடே இங்க பாருடா. அடா 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 அடா. டேய் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. படிப்புண்டா டேய். ஃப்ரெண்ட்ஷிப்பே எங்கேயோ போயிட்டான்டா. ரம்யா, என்னம்மா இது? ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, காலேஜ் படிப்பு முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்களாம் பிரிஞ்சு போயிடுவோம். அதை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. நல்ல பொண்ணுமா. கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு போனா கூட அழ மாட்டீங்க. ஆனா காலேஜ் விட்டு பிரியறதுன்னா இவ்வளவு சோகமா? ஏமா ஃபியூச்சர்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சுக்கவே மாட்டீங்களா? என்னம்மா இது சின்ன புள்ள மாதிரி? அது என்னமோம்மா புரியல. நாங்களாம் கொஞ்ச நாள் பழகிருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் நம்பிக்கையும் பாசமும் நிறையவே வச்சுட்டேன். என்னால இந்த பிரிவை தாங்கவே முடியலம்மா. சரி சரி, இத பத்தியே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போக போறாங்க? சீக்கிரம் வந்து படு. போனா பேசு, வரேன். சீக்கிரம் வா. ஹலோ ரம்யா, சுதா பேசுறேன். சொல்லு சுதா. என்ன தூங்கிட்டியா? உன் கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ கால் பண்ணவே இல்லை, அதான் நானே பண்ணிட்டேன். இல்லப்பா, உனக்கு நான் கால் பண்ணலான்னு இருந்தேன், நீயே கால் பண்ணிட்ட. ஏய், ஒரு குட் நியூஸ். என்னாச்சு? போன காரியம் எல்லாம் சுபம். நிஜமா தான் சொல்றியா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரம்யா. தேங்க்ஸ் அலாட். ஓகே. ஏய் சுதா இரு, இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் முடிய போகுது. அப்புறம் என்ன, நீ நம்ம வீட்டுக்கு தானே வர போற. அப்படியா? ஓகே ரம்யா, நான் நாளைக்கு பார்க்குறோம். நீ ஓகே ஓகே பாய். ஓகே பாய். ஏய் என்ன சந்தோஷமான விஷயம் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆமா மஞ்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். செல்வா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாராம். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாராம். ஏய் நிச்சயமாவா? நீ மட்டும் இல்ல சுதா, நானும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க எல்லாருக்கும் உன் மேல எவ்வளவு அக்கறை தெரியுமா? உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்ட்டு நான் வேண்டிக்கிட்டது வீண் போகலப்பா. அது சரி, இனிமேலாவது நிம்மதியா தூங்குவியா மாட்டியா? நினைக்கிறேன் இன்னைக்கு என்னால தூங்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய் டேய் நீ ஏன்டா அதே நினைச்சிட்டு இருக்க? போனதை நினைச்சு வருத்தப்பட்டு என்னடா செய்ய போற? டேய் செல்வா, ஆக வேண்டிய வேலையை பாடுறா. இல்லடா வச்சு, காலையில பார்த்தாலே நம்ம சாயங்காலம் வரைக்கும் மறக்க முடியல. அப்படி இருக்கும்ல, ரம்யாவை எப்படிடா மறக்க முடியும்? ஏய், உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம்னா, உன் பேச்சுக்கு அவன் மதிப்பு கொடுக்குறானா, நீ கண்டிப்பா அவளை மறந்துதான்டா ஆகணும். கார்த்தி, எல்லாரும் வாழ்க்கையிலும் சந்திக்கிற முதல் காதல் தோல்வி யாராலும் மறக்க முடியாதுடா. டேய் உன் காதல் ஒன் சைட் காதல் தான்டா, அதுக்கே இப்படி ஃபீலிங் பண்ற? உண்மையான காதலுக்கு ஒன் சைட் என்ன டூ சைட் என்ன, எந்த சைட்ல வந்தாலும் அது காதல் காதல் தான்டா. டேய், உன் நிலையில இருந்தா எனக்கும் அதே நிலைமை தான்டா. ஆனா இப்ப அதை பத்தி பேசி புண்ணியம் இல்லடா. இங்க பாரு, உனக்கும் ரம்யாவுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையானதுன்னா, நீ அதுக்கு மதிப்பு கொடுக்கறனா, நீ கண்டிப்பா உன் காதலை தியாகம் பண்ணி தான்டா ஆகணும். ஏய், அப்பதான்டா உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். இங்க பாரு, எதிர்பார்த்து ஏமாறதை விட எதிர்பார்க்காம ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. டேய் செல்வா, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அப்புறம் இப்ப சந்தோஷம் தானே? ரம்யா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில யாருமே செய்யாத உதவிய நீ எனக்கு செஞ்சிருக்க. ஒருவேளை அம்மா அப்பா
என்ன நீ அவன் ஆசைப்பட்டவரே ஒரு கணவரா வர போறாரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு என்னமா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல ரம்யா, நீ செஞ்ச உதவிக்கு திருப்பி உனக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. இல்ல நான் என்னதான் செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. சுதா, அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு செய்யற உதவியும் பிள்ளைங்க அப்பா அம்மா செய்யற உதவியும் எந்த பலனையாவது எதிர்பார்த்து செய்யறாங்க இல்லையே. அந்த மாதிரிதான் இந்த உதவியும். ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் செய்யற உதவியில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். சரிவா, செல்வா நீ கூட பாக்குறேன்னு சொன்னாரு. இப்ப சந்தோஷம் தானே? ஹாய் சுதா. ஹாய். வந்து ரம்யா என்கிட்ட வந்து உன் காதலை வந்து சொன்னா ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்கு, அதே சமயம் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாள் உன் மனசுக்குள்ள நான் தான் இருந்தேன்னு எனக்கு தெரியாமலே போச்சு. பின்ன ஏன் சுதா உன் காதலை நேர்ல வந்து என்கிட்ட சொல்லல? மனசுல உள்ள தைரியம் நேர்ல உங்களை பார்த்தோன்னே வரல. என்கிட்ட சொல்ல உனக்கு அவ்வளோ பயமா? இது பயம் இல்ல செல்வா, மரியாதை. என் காதல உங்ககிட்ட சொல்ல போய் ஒருவேளை நீங்க அதை ஏத்துக்காம போயிட்டா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு மனசுல இல்ல செல்வா. உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சுதா. என் மேல உள்ள அனுதாபத்துல என்ன ஏத்துக்கலையே, மனப்பூர்வமா தான் என்ன ஏத்துக்கிறீங்க. சுதா, உன்னை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நீ எனக்கு கிடைச்சது அது நான் செஞ்ச அதிர்ஷ்டம். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு காரணமே ரம்யா தான். அவளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன்ன மாதிரி தான் நானும் ஃப்ரெண்ட்ஷிப்காக எதையும் விட்டு கொடுப்பேன். ஃப்ரெண்டுனா கட்டுப்படுவேன். ரம்யா எடுக்கிற எந்த முடிவும் அது சரியா தான் இருக்கும். நீ எனக்கு மனைவி ஆகுறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கார்த்தி? ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சொல்லுங்க. 1 + 1 எத்தனை? 1 + 1 1+1 3 கார்த்திக், 3. ஓகேயா? சொன்னது 1 டவுட்ஸ்லாம் இப்பதான் உனக்கு வரும். படி கார்த்திக், படி. மஞ்சு. ஆமா 3 நீ என்ன 3 அனி 3ஆ? ஏன் கார்த்திக் இப்படி உயிரை வாங்கிட்ட? உன் ப்ராஜெக்ட் தானே செல்ஃப் செஞ்சிட்டு இருக்கேன். போ கார்த்திக், போய் படி கார்த்திக், போய் தொலைங்க. கடவுளே, என்ன தண்ணி கசக்குது? படிக்கிறீங்களா? படிங்க 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 நல்லா படிங்க. படிக்கிறீங்களா? இப்ப எப்படி படிக்கிறீங்கன்னு பாக்குறேன். மஞ்சு, காலேஜ் முடிய போகுது. இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால கடைசியா என் மனசுல உள்ள ஆசையை சொல்லிடுறேன் மஞ்சு. சொல்லு கார்த்திக். எப்போ நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்? என்னது? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன். இல்ல கார்த்திக், இதுவரையில இந்த மாதிரி இன்னும் என்கிட்ட இருந்ததே இல்ல. அதுவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு சின்ன ஐடியா கூட இருந்தது இல்ல. மஞ்சு, அப்படின்னா நீ என் கூட பேசுறது பழகுறதுலாம்? ஐயோ, நான் உன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகினேன். நீ அந்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அன்னைக்கு மிஸ் கால் கூட வச்சியே. உன் புக்கை நீ கிளாஸ்ல விட்டுட்டு போயிட்ட. என் போன்ல வேற கிரெடிட் இல்லையா, அதனால உனக்கு ஒரு மிஸ் கால் வச்சேன். மிஸ் கால் வைக்கிறாங்கன்னா உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். உடனே நீ அவங்களுக்கு ஒரு மிஸ் கால் கொடுக்கணும், இல்ல கால் பண்ணி பேசணும். கார்த்திக், உன் மேல எனக்கு காதல் வரல கார்த்திக். எனக்குன்னு வாழ்க்கையில நிறைய லட்சியங்கள் இருக்கு.
அப்படி என்னதான் உன் லட்சியம்? ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், பிறகு அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடணும். மஞ்சு, உன் லட்சியத்துல நான் என்னைக்குமே தலையா இருக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் மஞ்சு, எனக்கு நீ உனக்கு நான் இருந்துச்சுன்னா அதை யாராலும் மாத்த முடியாது. அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். நான் வரேன் மஞ்சு. கார்த்திக், ஒரு நிமிஷம். மஞ்சு, உன் மனசை மாத்திட்டியா மஞ்சு? இல்ல கார்த்திக், நீ சொல்ற மாதிரி எப்போ எனக்கு காதல் வருதோ உன் மேல, அன்னைக்கு நிச்சயமா ஒண்ணு நான் தேடி வருவேன். அது வரையில நீ ஒழுங்கா ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர வழியை பாரு. கார்த்திக், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சாரின்னு அர்த்தம். ஐம் சாரி கார்த்திக், நான் வரேன். மஞ்சு, எனக்கே பூவா? மஞ்சு, மஞ்சு, எனக்கே ரோஸ் கொடுத்து அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு போறியா? என் காதல் உண்மையானதா இருந்தா நீயே என்னை தேடி வந்து ஒரு நாளைக்கு ரெட் ரோஸ் கொடுப்ப. அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும் போது கண்கள் 2 மறைந்து போனாலே. நியூஸ் ஸ்டூடெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் பேட்ச். உட்காருங்கடா. என்ன சூர்யா? சரி, என்னோட எக்ஸாம்லாம் முடிஞ்சு எல்லாம் எப்பறம் எக்ஸாம் எழுதுனீங்க? கார்த்திக், என்னடா ஒண்ணும் பேசாம இருக்க? நீ எப்படி எழுதுன? நீங்களாவது பாரு, அவன் இந்த ஆட்டம்லாம் அப்படிலாம் ஆடிட்டு சொல்றான். நான் ஏதோ போட்டோ செட் பண்ணிட்டேன்டா. டேய், இவன் என்ன தெரியுமாடா பண்ணா? பரீட்சை எழுதுறது விட்டுப்புட்டு முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிற மஞ்சுவை சைட் அடிச்சிட்டு இருக்காடா. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதெல்லாம் இருக்கட்டும்டா. டேய், சரி, எக்ஸாம் முடிஞ்சிச்சுல, இப்ப என்ன பண்ண போறோம் அதை பத்தி பேசுங்க. டேய், காலேஜ் லாஸ்ட் டே ஆச்சே, ஜாலியா எங்க போயிட்டு வரும்டா. டேய், எனக்கு உண்மையில ஜோக்கான ஒரு ஐடியா இது சொல்றேன். நாளைக்கு ராத்திரி நம்ம எல்லாம் எங்க வீட்டுக்கு வரீங்க. விருந்தா? விருந்து இல்ல, எங்க வீட்டோட ஒரு பசாமலம் இருக்கு, அங்க போவோம். ஓகே ஓகே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே ரம்யா, நல்லா கேட்டுக்க. ரம்யா, சூர்யா, நல்லா கேட்டுங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சீ ஃபுட் கடைக்கு போய் சீ ஃபுட் சாப்பிடுவோம். இதுங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஏய், வேற ஏதாவது பிளான் பண்ணுங்களா? டேய் செல்வா, பாரு, இன்னைக்கு காலேஜ் மட்டும் தான் கடைசி நாள், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இல்ல. ஓகே, ஆல்ரைட். சரி, அண்ணனோட ஒரே டென்ஷனா இருந்தோம்ல, எக்ஸாம் 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 ப்ராஜெக்ட் அசைன்மென்ட். ஓகே, டேய், மஞ்சுவோட தொல்லை என்னால தாங்க முடியலடா. மஞ்சு தொல்லையா? உன்கிட்ட நான் என்ன அல்லல் பட்டேன் நான் சொல்லணும். டேய் டேய், நீ பேசு. இன்னைக்கு எல்லாரும் ஜாலியா பிக்னிக் போறோம். எங்க போறோம் பிக்னிக்? அதான் தெரியலையே. பிக்னிக்கா? ஓகே ரம்யா, பிக்னிக் எங்க போலாம் சொல்லு பாப்போம். ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊலியாம் போறோம். ஊலுயா வாட்டர்ஃபால். எஸ். டேய், இன்னும் ஏன்டா சோகமா இருக்க? ரம்யாவை மறக்க முடியலையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. சுதாவை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி
நான் ஒரு வேலை தேடிக்கிட்டேன். உண்மைதான்டா மச்சான். நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஒரு வேலை இல்லைன்னா வீட்டுல மரியாதையே இருக்காது. அதுக்கு என்ன செய்யலாம்? இப்படி செய்வோமா, உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீ சொல்லி வை. டேய் மச்சான், நீயும் உன் கூட்டாளிகிட்ட சொல்லி வைடா. எங்க வேலை கிடைக்குதோ அங்க நீ வேலைக்கு போ. ஓகேயா? தேங்க்ஸ்டா. நீங்க என் வாழ்க்கையில எடுத்துக்கிற அக்கறை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், அதுக்கு பேர் தான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு. டேய், ஒரு ஃப்ரெண்டுனா இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி கலந்துக்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு. அதுதான் நாங்களும் செய்றோம். அதுக்கு பேர் தான்டா ஃப்ரெண்ட்ஷிப். ஹாய் ரம்யா. சொல்லு சூர்யா. நாளைக்கு உதயம் ரேடியோல அறிவிப்பாளர் வேலைக்கு இன்டர்வியூ இருக்கு. நான் போறேன், நீ வரியா? நானும் வரேன். நான் கிளம்பி இருக்கேன், நீ உடனே வந்துடுறியா? ஓகே சரி, நீ ரெடியா இரு. நாளைக்கு வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே ஓகே ஓகே. மா, உதயம் ரேடியோல டிஜே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். சூர்யா இப்போதான் கூப்பிட்டது. நானும் போறேம்மா ப்ளீஸ். என்ன ஏன் கேக்குற? உங்க அப்பாவை கேட்டியா? அதுக்கு தான்மா அப்பாட்ட சொல்லி எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ்மா. மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். அதானே பார்த்தேன். ஏன் குழைய